வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க்கையில் கடுமையான ஒரு கஷ்டமான நிலை, நோயினுடைய வலி, இதையெல்லாம் கண்ட ஒரு மனிதர் இறைவன்ட்ட, இறைவா என்னை சீக்கிரம் மௌத்தாக்கியிருந்து இறைவன்ட்ட பிரார்த்தித்து கொண்டு இருந்தார். அந்த வழியாக வந்து கேட்டுக்கொண்டிருந்த அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனுஷன்ட்ட சொன்னாங்க, இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. யாருக்கு தான் கஷ்டம் வரல, யாருக்கு தான் நோய் வரல. இப்போ இன்னக்க மையத்தும், நிச்சயமாக ஒரு நாள் நீ இறந்து போகத்தான் போகிற. அதையே வேகமாக கேட்குற. சலில்லாஹில் ஆஃபியா, இறைவன்ட்ட உடல் ஆரோக்கியத்தை நீ கேளு, கஷ்டத்தை விட்டு நீங்கிறதுக்குண்டான வழிகளை கேளு என்று சொல்லிவிட்டு சென்றார்களாம். இந்த செய்தி முஸ்ஸன்னப் இப்னு அபிஷைபாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். உண்மையிலே அதுதான், ஒரு கஷ்டமான அந்த சூழ்நிலை வந்தால் நம்மளுமே சில சமயங்களில் இதைத்தான் நமக்கு இறைவன்ட்ட துவாவாக கூட கேட்டிருப்போம். அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸு ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களில் யாரும் ஆசையோட மௌத்தையெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு வருவதற்கு முன்பாக, அந்த மௌத்து வருவதற்கு முன்பாகவே மன்றாடி இறைவன்ட்டு அந்த மௌத்தையெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னு சொன்னால், ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னால் இன்கத்த அமலுஹு, அவனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே முடிந்துவிடும். வேறு எந்த நல்லறமும் அவனால் செய்ய முடியாது. எனவே ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு நீண்ட ஆயுள் என்பது ஒரு நலவான ஒரு விஷயம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, அப்படி என்ன ஒரு நலவான ஒரு விஷயம்? ஸஹீஹுல் புகாரியில் மற்றொரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பின் பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். உங்களில் யாருமே மௌத்தா நீங்கள் ஆசிக்காதீங்க. ஒரு கஷ்டத்தினுடைய சூழ்நிலையில், நோயினுடைய சூழ்நிலையில் நீங்கள் மௌத்தை நீங்கள் ஆசிக்காதீங்க. இம்மா மொஹசின், அந்த உலகத்தில் ஏற்கனவே நீங்கள் நல்லறங்கள் புரியக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நீண்ட ஆயுளுங்கிறது வந்து பலியஸ்தாது அமலா, உங்களுடைய செயல்பாடுகளை இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் நன்மைகளை கூட்டிக் கொண்டே இருக்கும். இப்போ இம்மா முசியா, ஒரு சூழ்நிலை நீங்கள் பாவம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த ஆயுளுங்கிறது வந்து இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆயுளுங்கிறது வந்து கடந்த காலத்தில் நீங்கள் செய்ததுக்கு உண்டான பாவம் மன்னிப்பு செய்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக அமையலாம் அல்லவா? அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இறைவன்கிட்ட மௌத்தை ஆசிச்சது கேட்காதீங்க. ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னு சொன்னால், நோயின்னு இருந்துச்சுன்னு சொன்னால், சலில்லாஹில் ஆஃபியா, அல்லாட்ட ஆரோக்கியத்தை கேளுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். இதை ஃபாலோ பண்ணுவோம்.